கர்த்தருடைய வசனம் நமக்கென்று வாசிக்கப்படும். ஆயத்தப்படுத்துவோமாக. வாசிக்கப்படியாக தெரிந்து கொண்ட வேத பாடம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தொடங்கி 25ஆம் வசனம் வரை. The scripture reading is taken from 1 Corinthians chapter 1 verses 18 to 25. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்திற்கு ஸ்தாத்ரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி ஏனெனில் தேவன் ஞானத்தேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலையும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலனாய் இருக்கிறது. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய ஆலயத்தில் வருவது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. It's a great privilege to come into the house of the Lord. கடந்த பிப்ரவரி மாதம் முழுமையாக ஆங்கில சபையில ஒரு தீமோடு நான் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அதே தீமை நான் இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். When talking about the cross, சிலுவை குறித்து அந்த தியானத்தை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது பிரசங்கம் நம்ம பார்த்தோம், take up the cross, first Sunday of Lent. சிலுவையை எடுத்துக்கொண்டீங்களா? சிலுவை எடுத்துக்கொண்டீங்களா? எடுத்துக்கொண்டிருக்கீங்க நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். பிறகு அதுக்கு அடுத்த வாரம் வந்து சிலுவையை சகித்துக்கொள், endure the cross என்று சொல்லி, and இன்றைக்கு, and perhaps one of my greatest passion perhaps is to preach the cross. சிலுவையை பிரசங்கம் செய் என்ற அந்த தலைப்பிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலன் பவுலுடைய முதலாவது நிருபம் கொரிந்திய சபைக்கு அவர் எழுதுகிறதை நாம் என்று சற்று நாம் வாசிக்க பார்த்தோம். இந்த சபையானது அநேக ஆவிக்குரிய வரங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு சபையாக இருக்கிறது. Lots of spiritual gifts. பவுல் அதை குறித்து எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். பவுல் மகிழ்ச்சி அடைந்தார், ஆனந்தமாக இருந்தார். பிறகு பவுல் அந்த சபையார்கிட்ட சொல்லுகிறார், நீங்க வந்து இருதயத்திலும் சிந்தையிலும் நீங்கள் ஒருமனப்பட்டு தொடர்ந்து செயல்படுங்கள் என்று சொல்லி பவுல் இதை சொல்லுகிறார். பாருங்க, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 17 சொல்லுகிறாரு, ஞான ஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். In English, for Christ did not send me to baptize but to preach the gospel. அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆண்டவர் பவுலை அனுப்புகிறார் என்று நாம் பார்க்கிறோம். Paul is saying, I was not sent to baptize. ஞானஸ்நானம் கொடுப்பதற்காக நான் அனுப்பப்படவில்லை என்று பவுல் சொல்லுகிறார். ஆனால் அது என்ன அர்த்தம் என்றால், doesn't mean that Paul did not baptize. அவர் ஞானஸ்நானம் வழங்கினார், பலருக்கு வழங்கினார். அவர்களிலே சிலரை பவுல் வந்து பெயர் சொல்லி அவர் குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். Some of which was Crispus என்பவரை பவுலானவர் தான் ஞானஸ்நானம் கொடுத்தார். காயேஸ் என்பவரின் கூட பவுலானவர் தான் ஞானஸ்நானம் கொடுத்தார். பிறகு ஸ்தெபானாஸ் குடும்பத்தார் ஆகிய
அந்த முழு குடும்பத்தாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்ததும் பவுல் என்று நம்ம பார்க்கிறோம். So Paul is saying God uses me, but in particular he is calling me to preach. பிரசங்கிக்க வேண்டும் என ஆண்டவர் என்னை அழைக்கிறார் என்று. கிறிஸ்து அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மேசியாவாய் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்து, அவரே அனுப்பப்பட்டவர். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்குள்ள அனுப்பி ஊழியம் செய்வதற்காக அனுப்பப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப இயேசுவானவரே பவுலை அனுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். Paul is sent to preach. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சிலுவையை பார்க்கும்போது நம்முடைய மறு உத்தரவு எதுவா இருக்கிறது? I hear Christ calling us, every one of us. கிறிஸ்து நம்மளை ஒவ்வொருவரையும் அழைக்கிறதை நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். எங்கு அந்த பிரசங்கம் பண்ணுகிறவர்கள்? Where are the preachers? Where are my preachers? We have the ushers, we have the singers, we have the musicians, we have the scripture readers. Praise the Lord. We have the PA system. பல ஊழியங்கள் ஆண்டவர் நமக்கு சபைகளிலே கொடுத்திருக்கிறார். Praise the Lord. அது தொடர்ந்து ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதே சமயத்துல இந்த சிலுவை இன்றைக்கு நான் பார்க்கும்போது சிலுவையிலிருந்து ஒரு குரல் எழும்புகிறதை நான் உணர்கிறேன். There is a voice coming out from the cross and it's a clarion call. It's a call that is saying, where are my preachers? என்னுடைய பிரசங்கியாளர்கள் எங்கே? அந்த யோவான் ஸ்நானன் போல தனிமையாக அந்த வனாந்தரத்தில் யோவான் ஸ்நானன், ஜான் த பேப்டிஸ்ட், உரத்த குரலிலே பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று யோவான் ஸ்நானனுடைய அந்த குரல், crying out to the people in the wilderness. ஆனால் வனாந்தர பாதையிலே யோவான் ஸ்நானன் அவர் தனிமையாக இருந்தாலும் அவருடைய குரல் பலனாக இருக்கிறது. ஆண்டவர் அவருக்கென்று ஒரு வல்லமையான ஒரு தெளிவை கொடுத்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம். பிறகு பவுல் தொடர்ந்து சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இங்கு பவுல் 2 விதமான விசுவாசிகளை குறித்து அவர் விவரித்து சொல்கிறார். 2 kinds of hearers, hearing the word of God. இப்ப நீங்கள் எல்லாரும் இங்க அமர்ந்திருக்கிறீங்க, நான் வார்த்தை கொடுக்கிறேன். இந்த கூட்டத்தில் 2 வகையான செவி சாய்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். Firstly, முதலாவது வந்து those who are perishing, அதாவது மரித்து போய் இருக்கிறவர்கள். இரண்டாவது those who are being saved, ரட்சிக்கப்பட கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த மரித்து போய் இருக்கிறவர்கள், அவர்கள் சிலுவையை பார்க்கும்போது அது ஒரு ஃபாலி, ஆங்கிலத்திலிருந்து ஃபாலி, அது பைத்தியமாக இருக்கிறது. ஆங்கில வார்த்தை ஃபாலிக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால் நோ குட் சென்ஸ், ஃபுலிஷ்னஸ், பைத்தியம். அந்த சிலுவையின் உபதேசம் அவர்களுக்கு செவியில சேர்ந்து அவருடைய இருதயத்தில் பதிவு செய்யாதபடி அது வெளியாகிறது. Comes into one ear, it doesn't process in the heart and it leaves the other ear. அதுல ஒரு தாங்குற ஒரு சக்தி இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். சிலுவையினுடைய உபதேசம், the message of the cross becomes just information, not transformation. அந்த செய்தி வெறும் தகவலாக இருக்கிறது, இருதயத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமையில இல்லாதபடி அப்படிப்பட்ட வகையில அவர்கள் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். They are hearing but they choose not to listen. அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தானாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்கிறார்கள். தங்களுடைய சுயத்திலே வாழ, சுய இஷ்டத்துக்கு வாழ்வதற்கு அவர்கள் தீர்மானம் பண்ணுகிறார்கள். The Bible says, and Paul says, these are those who are perishing. அவர்கள் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள், மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். வார்த்தை போகும்போது அந்த வார்த்தை நல்ல நிலத்தில் விழாதபடி கற்களிலே விழ, முள்களிலே விழ அது இருக்கிறது. மாறாக இரண்டாவது கூட்டம் எப்படிப்பட்டவர்கள்? those who are being saved, ரட்சிக்கப்படுகிறவர்கள். வார்த்தை அவங்களிடத்துல சேரும்போது தேவனுடைய வல்லமை அவர்களை தொடுகிறது. அந்த வல்லமை அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. அவர்களுக்கு தெரியும், இப்படிப்பட்டவர்களுக்கு தெரியும், தங்களுடைய வாழ்க்கையை அவங்க தானாக வாழ முடியாது. பாவ வாழ்க்கையை அவங்களுக்கு சரியாக அவங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்காது. இப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய வல்லமை அவசியமாய் இருக்கிறது என்று அறிவார்கள். They will know that they need the power of God to overcome sin.
பாவத்தை மேற்கொள்வதற்கு இந்த சிலுவையின் உபதேசம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், these are the ones who Paul says those are being saved. நீங்களும் நானும் அந்த being saved கேட்டகரியில இருக்கணும். எனக்கு ஓகே, எல்லாம் ஓகே, என் வாழ்க்கை எல்லாமே சரியா இருக்குது, எனக்கு எந்த ஒரு பழுது இல்லைன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இல்ல, என் வாழ்க்கை இன்னுமாக கர்த்தருக்குள்ள இன்னுமாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும், இன்னுமாக மகிமையின் மேல் மகிமை நான் வளர வேண்டும் என்ற அந்த மனப்பான்மையில நம்ம இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் பவுல் இங்கு சொல்லுகிறார், God will touch the heart. Hallelujah. பவுல் சொல்லுகிறார், இந்த வார்த்தை போகும்போது, பிரசங்கியாளர்கள் தேவனுடைய வார்த்தை கொண்டு வரும்போது அது நல்ல நிலத்துல விழக்கூடியவர்களாக இருந்தது என்றால் அது பல நல்ல கனிகளை கொண்டு வரும். Hallelujah. I pray, church, that we will be good listeners of the word of God. Praise God. Good listeners of the words of God. Not just hearers of the word, but doing the word of God. யாக்கோபின் புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம், 1ஆம் அதிகாரம் வசனம் 22, 23 அந்த பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா, do not be just hearers of the word. திருவசனத்தை கேட்கிறவர்கள் மட்டும் அல்ல, ஆனால் அதன்படி நடக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்படி நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ஏராளமாக இருக்கிறது. So we are two kinds of people, those who are perishing. மரித்து போய் கொண்டு இருக்கிறார். சுவிசேஷன் உபதேசம் உங்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, எனக்கு தேவையில்லை, யார் இந்த ஆண்டவர், நான் என் வாழ்க்கையை நான் ஓட்டிக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை, மனம் போல போக்குல ஓடுகிறவர்கள். இன்னொரு பக்கத்துல those who are being saved, ரட்சிக்கப்படக்கூடிய நிலைமையில இருந்து கொண்டே இருக்கிற அவர்கள் என்ன சொல்றாங்க, ஐயோ இந்த தேவன் இல்லாம எனக்கு ஒன்றுமே இல்லையே, இந்த சிலுவையின் உபதேசம் எனக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த ரெண்டு கூட்டத்தாரையும் தொடுவது யார்? அதுதான் பவுல் மட்டும் செய்ய முடியுமா? நிச்சயமாக இல்லை. நம்மளால செய்ய முடியுமா? என்னால செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது. உங்களால செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது. தேவனால தான் முடியும். Only God can touch the people. தேவன் தான் தொட வேண்டும். அப்படியாக பவுல் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 19 சொல்றாரு பாருங்க, how God deals with us. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. I will destroy the wisdom of the wise. You know, God can destroy, God can nullify our wisdom. ஆண்டவர் நம்முடைய ஞானத்தை அப்படியே ஒரு நொடியில he can show that he is much more clever than you. He can just do it. நம்முடைய ஞானத்துல நம்ம வாழ்ந்தோம் என்றால், ஆண்டவர் இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து, தேவன் அதை செய்வார், புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. The Lord says, I will destroy the discerning, I will thought, அவர் மாற்றுவார். அவர் அப்படிப்பட்ட வல்லமை ஆண்டவருக்கு இருக்கிறது. ஆண்டவருக்கு ஜனங்களை தொடுவதற்கு ஞானம் இருக்கிறது. God will surpass all human wisdom, all human understanding to pierce the heart and the soul. அந்த சிலுவையின் உபதேசம் நமக்கு அந்த மாறுதலை கொண்டு வர வேண்டும். தேவன் அதை செய்து நிறைவேற்றுவார். நம்முடைய பொறுப்பு என்ன? நல்ல நிலத்தை போல இருக்கணும். Good soil, Lord, come, let your word come. உங்களுடைய வார்த்தை வரட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தை இந்த நல்ல நிலத்துல விழுந்து பல கனி, படிக்கு மேல படி உயர்வை கொடுக்கும் அளவுக்கு என்னுடைய இருதயத்தை திறந்து வைக்கிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 12 நமக்கு தெரிந்த ஒரு வசனம். Hebrews 4:12. If you have a Bible, you can refer to it. What does the word of God do? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளையும் வகை எறுகிறதாயும் இருக்கிறது. பெரிய பெரிய வார்த்தைகள் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Piercing to the division of soul and spirit, joints and marrow, discerning the thoughts and intentions of the heart. Very powerful word. இந்த வார்த்தை எவ்வளவு காரியங்கள் செய்கிறது பார்த்தீங்களா? Even can divide the bone and the marrow. சில பேர் நீங்க கோழி நல்லா சாப்பிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, லென்த் நாட்கள் கோழியை பத்தி பேசிட்டேங்க, மன்னிச்சிருங்க. பரவாயில்ல. Sunday is actually celebration. Okay, we take a break from fasting. That's the purpose of Sunday னு பாத்தீங்கன்னா, actually பாத்தீங்கன்னா. ஓகே, கோழி சாப்பிட்டீங்கன்னா எத்தனை பேருக்கு கோழி சாப்பிட ஆசை? கோழி நல்லா அந்த சதையெல்லாம் நல்லா கடிச்சு அப்படியே ஒரு இழு எழுப்பிங்க ட்ரம் ஸ்டிக்க.
ஆனா சில பேருக்கு அந்த கோழி அந்த இறைச்சி சாப்பிட பிடிக்காது, அந்த எலும்பும் பிடிக்காது. எலும்புக்குள்ள இருக்கு தெரியுமா அந்த மேரோ. சில பேருக்கு அந்த சுவாரஸ்யம் தெரியுது, சில பேருக்கு ஒன்றும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படின்னா நல்லா கொஞ்சம் நல்லா வெந்து கோழி வெந்து எலும்பெல்லாம் வெந்து கடிக்கிறதுக்கு சுலபமா இருந்தா நல்லா இருக்கும். அப்ப அந்த 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 மேரோ அந்த எலும்பை கடிச்சு உள்ளுக்கு இருக்க அந்த ருசி ஜூஸ் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு துப்பிடுங்க. மற்றதெல்லாம் அதெல்லாம் உள்ளுக்கு மசோ பண்ணிடாதீங்க. அவ வார்த்தை என்ன செய்து பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை டிவைஸ் த போன் அண்ட் த மேரோ. அந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தின் சிந்தனையை அறிந்தவராக இருக்கிறார். To that depth God's word can examine us. To that depth, அந்த அளவுக்கு எலும்புகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காரியங்களை கூட ஆண்டவர் அவர் நம்மளை அமைத்து நம்மளை பார்த்து நம்மளை கவனிக்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். So the word of God can even penetrate. அப்படிப்பட்ட வகையில கூட இந்த வார்த்தை செல்லக்கூடும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப பவுல் என்ன சொல்லுகிறார், இந்த வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணுவேன். I will preach the word. He says the folly of what we preach, God uses me. என்னுடைய பலவீனத்திலே ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார், என்னுடைய குறைவுகளிலே ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார். ஆனால் நான் ஒரு available vessel, நான் இருக்கிறேன் ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 2:1-5, சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்த போது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனை போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். I came with fear and trembling before you. பவுல் சொல்றார் பாருங்க, உங்கள் விசுவாச மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Hallelujah. God's Holy Spirit was with Paul. அந்த பரிசுத்த ஆவியானவர் பவுலை நிரப்ப பவுல் ஒரு நல்ல ஒரு வார்த்தை கொடுக்கிறவராக கர்த்தர் அவரை உருவாக்கினார். He said, I will preach Christ crucified. இந்த கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட இந்த கிறிஸ்துவை நான் பிரசங்கிப்பேன். I will preach. Lord, I will do it. ரோமர் 1:16 சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. I will not be ashamed of the gospel. How many of us can say that I will not be ashamed of the gospel? I will carry my Bible. I will display my faith publicly. என்னுடைய விசுவாசத்தை நான் வெளியரங்கமாக நான் சொல்லுவேன். I will not be ashamed to say that I am a Christian. I am a follower of Jesus. எத்தனை பேர் அதனால் சொல்ல முடியும்? பவுல் அப்படியாக இருந்தார். பவுல் அப்படியாக அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். He was never ashamed. But remember one thing, பவுல் முன்பு சிலுவை குறித்து வெட்கம் அடைந்தவர் தான். He was against the cross, சபைக்கு துன்பத்தையும் துன்பப்படுத்துற அனுபவத்தையும் கொடுத்த பவுல் சவுலாக இருந்தார். ஆண்டவர் அவர் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது God changed Paul's life, transformed it. The man who was against the cross became the man who was most for the cross. Hallelujah. ஒரு மாற்றம் அவரே சொல்றாருன்னா அப்பனா அவருடைய வாழ்க்கை எப்படியாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவர் சொல்ற, நான் வெட்கப்பட மாட்டேன். இன்னொரு வசனத்துல சொல்றாரு பாருங்க, அழகான ஒரு வசனம், எனக்கு பிடித்தமான வசனம். 1 கொரிந்தியர் 9:16 பாருங்களேன். Paul says, 1 Corinthians 9:16, woe to me if I do not preach the cross. Woe to me. அந்த வார்த்தை woe தமிழிலே சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாயிருந்தால் எனக்கு ஐயோ. அந்த வார்த்தை ஐயோ என்னத்தமா அர்த்தம்? எனக்கு துக்கம் வரட்டும்.
எனக்கு துக்கம் வரட்டும். இயேசுவை பத்தி நான் பேசினேன்னா எனக்கு ஒரு துக்கம் வரட்டும். Woe to me, if I've not done enough to speak about my Savior, my Redeemer. Woe to me, எனக்கு ஐயோ. நம்ம வந்து ஐயோ வந்து வேற கான்டெக்ட்ல யூஸ் பண்ணோம். ஐயோ என்னை அடிச்சுட்டானே, ஐயோ என்னை உதச்சிட்டானே, ஐயோ என்னை தாக்கிட்டானே. அதுதான் நமக்கு சாதகமா தான் பேசிக்கும். ஐயோ பிரசங்கம் பண்ணலையே அப்படின்னு என்ன சொல்லுவோமா? ஐயோ இயேசு பத்தி பேசலையே, விட்டுட்டேனே வாய்ப்பு, அப்படிலாம் சொல்லணும். இந்த வார்த்தை அதுக்கு தான் பயன்படுத்தப்படுகிறது, ஐயோ என்ற அந்த வார்த்தை. யார் திரும்ப அந்த குரலை கேட்டார்? ஏசாயா புத்தகத்துல நீங்க பார்க்கும்போது 6ஆம் அதிகாரத்துல ஏசாயா தேவனுடைய குரலை, ஆராதனை மத்தியில தேவனுடைய குரல், தேவனுடைய பிரசன்னத்தை அவர் உணர்ந்தார். Isaiah was caught up in the heavens as well, worshiping God. He was sensing God's presence. அதே சமயத்துல அவன் அசுத்தமா இருக்கிறான்னு கூட அறிந்து கொண்டான். பிறகு ஒரு குரல் வந்தது, தேவனுடைய குரல். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். எத்தனை பேர் ஆராதனை நேரத்தில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோம்? ஏசாயா அந்த குரலை கேட்டான். கேட்ட உடனே அதற்கு ஏசாயா என்ன சொல்றார்? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஹல்லேலூயா. என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். Who shall I send? God is calling. Isaiah stands for அசுத்த உதடு உள்ளவன், ஆனால் சொல்றார், இதோ அடியேன் நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். என்னை, Lord, you can count on me. Count on me சிங்கப்பூர் மாதிரில. Lord, you can count on me. Lord, you saved me. Now, Lord, I want to be there. Put me in your list. என்னை உங்களுடைய லிஸ்ட்ல வைங்க ஆண்டவரே. ஒரு மவுத் பீஸா நான் இருக்கிறேன். தைரியமாக உங்களை பத்தி நான் பேச நான் தயாராக இருக்கேன். Lord, here I am. Send me. Was Isaiah perfect? No. Was Paul perfect? Will never be. Am I perfect? Working towards it. Are you perfect? Working towards it. Work in progress. மக்கள் மத்தியில தான் ஆண்டவர் சொல்கிறார். Who will I send? We don't wait until we have achieved, but we are in the process. நம்ம அந்த processல ஆண்டவரே, ஹல்லேலூயா, அவருடைய வார்த்தையை கொண்டு வர வேண்டும். மோசேயும் கேட்டார். ஆண்டவருடைய அழைப்பு வந்தது. மோசே, பார்வோன் இடத்துல போய் பேசு, சொல்லு, நான் என்னதான் சொல்றேன்னு நீ போ. மோசஸ் fell inadequate. என்ன தெரியுமா? மோசேக்கு வந்து வார்த்தை வராது, ஒரு வாக்கியமே வராது. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். முழுமையா வார்த்தையை பேச முடியாது. திக்குவாய், ஸ்டேமரிங் லிப்ஸ், பயம். வேறுவெல்லாம் சித்திருப்பார்னு நினைக்கிறேன். கூட்டத்தெல்லாம் பார்த்தா ஓடி போயிடுவார்னு நினைக்கிறேன். He was actually Moses, if you really look at it, he was a special child. அவருக்கு ரொம்ப குறைவுகள் இருந்தது. மோசே கஷ்டப்பட்டாரு. ஆரோன் இன்னும் திறமைசாலி. ஆரோன் சகோதரன். ஆரோனை மவுத்பீஸா ஆண்டவர் பயன்படுத்தினார். But you know what? God did not give up on Moses. ஏசாயா சொன்னார், Lord, here I am, send me. மோசே சொல்றாரு, here I am, send him. சில நேரத்தில் நம்ம அப்படிதான் இருக்கோம். Lord, ஆண்டவரே, தோ இருக்கிறேன், நான் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனா அவங்கள அனுப்புங்க. அவங்க ஒண்ணு நல்லா ப்ரே பண்ணுவாங்க, அவங்க ஒண்ணு திறமையா இருக்காங்க. ஆண்டவர் என்ன சொல்ற? இல்லப்பா, உன்னை நான் பயன்படுத்துவேன். நீ இருக்கிற வண்ணமாக இருந்தாலே போதும், நான் உன்னை பயன்படுத்துவேன். பிறகு பார்க்கும்போது ஆண்டவர் மோசேயை பயன்படுத்தினார். I really salute Pastor Moses. Oh, what a great man. He led such a big crowd of people. வேதம் சொல்றது, அவர்கள் வணங்கா கழுத்து உள்ளவர்களாக இருந்தாங்களாம். என்ன இப்படி செஞ்சாலும் தவறு, அப்படி செஞ்சாலும் தவறு. மோசே நடுவில் இருந்து ஆண்டவரே நல்ல சமாளிச்சு அவருடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்றினார். Throughout history, God is calling people to rise up for Him. ரோமர் புத்தகத்துல நம்ம பார்க்க, ரோமர் 10:14-15 பாருங்களேன். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? How can they hear without someone preaching to them? We want people around us to be better, to be good.
but are we ready to give them the best, the cross? அந்த சுவிசேஷம் நம்மளால கொடுக்க முடியுமா? ஏன் அவங்களால கேட்க முடியல? ஏன்னா நம்ம போறதில்ல, பேசுறதில்ல. This last few months வந்து உண்மையாக தேவனுடைய மகிமைக்கு நான் சொல்றேன். And I'm sorry I have to say this again because for the glory of God, சாட்சியாக நான் சொல்றேன். You all need to know the testimony and the work of God. சமீபத்தில் அந்த லென்த் நாட்கள்ல இருந்து அந்த டிவோஷன் நான் எழுதினேன். அப்ப அந்த டிவோஷன் நீங்க பார்த்தவங்க தெரியும். அந்த ஃபார்வர்ட்ல இருந்து I dedicated the books to my parents. அப்ப என்னுடைய இருதயத்துல ஒரு வாஞ்சி இருந்தது. என்னுடைய அப்பா வந்து தமிழ் ஆசிரியரா இருந்ததுனால அப்பாவுடைய ஸ்டூடெண்ட்ஸ் who later became his colleaguesலாம் ஒரு கொஞ்சம் பேர் எனக்கு கான்டாக்ட் எப்படியோ கிடைச்சிச்சு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல. என்னுடைய ஆசை என்னன்னா அவங்ககிட்ட போய் அந்த புத்தகத்தை கொடுக்கணும்னு. செம்ம டைம் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த லென்த் நாட்கள் அதனுடைய தேவ வார்த்தையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 குடும்பத்தார்கிட்ட நான் போயிட்டேன். கர்த்தரை அறியாதவர்கள். I went there, gave them the books, the pretext to say that, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க முழிக்கிறாங்க, என்னடா புக்கு கிராஸ் இருக்குன்னு. எனக்கும் அவங்க படபடப்பு தான், எப்படி கிறிஸ்தவ புக்கு எப்படி போய் கொடுக்குறேன். ஆனால் so welcoming. I managed to tell them about the Lord and pray for them in their house. சரியா போச்சு. Really God's work. First time I'm able to go into their house. அவங்களுடைய அதுல நேத்தா முந்தா நாள் வந்து ஒரு பிரபலமான ஒரு டிவியில அதாவது நடிக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு நான் போனேன். அவங்களுடைய மக வீட்டில் அவங்க வந்து ரிகவரிங் ஃப்ரம் ஹிஸ் இல்னஸ். You know what he said? 1957. நான் எப்ப பிறந்தேன்? I'm just telling you all how God is good. 1957 அப்பா வந்து அவங்களுக்கு தமிழ் கத்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி 1. அவருக்கு வந்து 7 வயசு. அப்ப வந்து பிடி செகண்டரி ஸ்கூல்ல இருக்கும்போது அப்பா அங்க போஸ்டட் ஆகுனா he was my only Tamil teacher. I mean God is connecting the dots. அது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஆயிடுச்சு to tell him that அவருக்கு தெரியும் அவங்க பாஸ்டர். அந்த இடத்துல அவங்க வீட்டுல அந்த புத்தகத்தை கொடுத்து அவங்க மனைவி அங்க இருந்தாங்க. அவங்க ரொம்ப because first time he was sharing about his illness, அவங்களுடைய heart condition and all that. You know what? I prayed for both of them in the house. கர்த்தரை அறியாதவங்க பெரிய ஒரு கிருபை. And I said, பக்கத்துல தான் ஈஸ்வரன் தான் இருக்காங்க. இப்ப நான் சொன்னேன், அடுத்த தடவை கேடிபிஎஸ் எங்க போனீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து ப்ரே பண்றேன் அங்கிள். இதெல்லாம் ஒரு திறந்த வாசல் நான் பாக்குறேன். 1957 ஒரு கதை அவர் மனசுல வச்சிருக்காரு. எப்படி நீங்க ஞாபகப்படுத்துறீங்க? How do you remember? No, he is my only Tamil teacher. And how did I get connected with him? God's mercy தான். Really God's mercy. So ஆண்டவர் அந்த கதவுகளை திறந்து கொடுப்பார். கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார், நிச்சயமாக பயன்படுத்துவார். என்னுடைய ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சாட்சி தான் நான் சொல்றேன். God will use you, each one of you differently, and God can use you as a vessel. அந்நியர்கள் வாழ்க்கையில் அவங்களுடைய வீட்டுல கூட நம்ம நுழையலாம். They are open, they are just willing. Who are the ones who are going to go? நம்ம தாராளமா போலாம். They are ready. They want to hear the gospel. Go into the homes, go into the byways, highways, reach out, bring the word of God. We cannot keep this cross to ourselves. This cross cannot be hidden. ஆண்டவர் சிலுவையில அறையப்படும் போது அந்த கல்வாரி சிலுவையில வெளியரங்கமாக அறையப்பட்டார், கொகையில அறையப்படவில்லை. He was punished publicly. Public shameக்குள்ள ஆண்டவர் போனார். நம்முடைய faith பப்ளிக்கா இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? சொல்ல மாட்டீங்களா? கஷ்டப்பட்டு வேர்த்து சிந்துது, அங்க வேற ஸ்பாட்லைட் அடிக்குது மூஞ்சில. He publicly showed his love for us. நம்ம அப்படியே மூடி மறைக்கிறோம்? Come on, go to your friends, go to your neighbors, whoever you have. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஏவுவார், கர்த்தர் உங்களை நடத்துவார். நிச்சயமாக தேவையான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். கடைசியாக இன்னும் ஒரு வசனத்தோடு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, அவருடைய முடிவு கட்டங்களிலே during his end of his life, he had one person to mentor. His name was Timothy. தீமோத்தேயுட பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 2. அவருடைய years of experience, அவருடைய time is going to end. இந்த உலகத்தை விட்டு அவர் போக போறாருன்னு தெரிந்து தீமோத்தேயுட்ட என்ன சொல்றாரு பாருங்க, 2 Timothy 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும்
இந்த புல்பிட் உனக்கு கிடைக்குதோ இல்லையோ, உனக்கு ஒரு மேடை கிடைக்குதோ இல்லையோ, உனக்கு ஒரு மைக்கு கொடுக்கப்பட்டிருக்குதோ இல்லையோ, உனக்கு ஒரு பட்டம், பதவி, கல்வி எதுவெல்லாம் கொடுக்கப்பட்டாலும் கொடுக்கப்படாமல் இருந்தாலும், உனக்கு ஒரு நல்ல வீடு வசதி இருந்தாலும் இல்லாமல் போனாலும், வார்த்தை என்ன சொல்லுது? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. You know, the greatest preachers are those who are not eloquent. இந்த சபையில ஒரு உதாரணம், என்னை விட சில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சபைக்குள் ஜனங்களை கொண்டு வந்திருக்காங்க, என்னை விட. I praise God for that. Hallelujah. ஒரு கூட்டம் எவ்ரி சாட்டர்டே, இப்ப ஆல்டர்னேட்டா போயிட்டு இருக்காங்க, சாட்டர்டே இந்த வட்டாரத்தை சுத்தி போயிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டம் நம்ம சர்ச்சில் வருங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya சொல்லுங்களேன். பாஸ்டர் நம்ம ரெடியா இருக்க, நம்ம போறோம். நான் சொன்னேன் ஹalleluya, போயிட்டு வாங்க, என் ஆசீர்வாதம் உங்களோட இருக்கு, போங்க, எங்கெல்லாம் போக முடியுமோ போயிட்டு வாங்க, செயல்படுங்க. திருவசனத்தை பிரசங்கம் பண்ண எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லி, preach the word, be prepared in and out of season, correct, rebuke, encourage with great patience and careful instruction. I pray that God will raise up young and old in this church. Hallelujah. கர்த்தர் அப்படியாக உருவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிற ஆவியானவர் பெரியவராக இருக்கிறார். எனக்குள் இருக்கிறவன் இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர். ஆனா எதுக்கு நம்ம பாய்ப்போம்? பிசாசு பிரச்சனை வரும்போது என்ன, அதுதான் அந்த வேர்டு வந்து அந்த பிசாசு பிரச்சனை தான் ரொம்ப பாய்க்கிறது. He who is in me is greater than the one in the world. அந்த ஈவல் ஸ்பிரிட் கனவுலாம் சரியா நைட் மேலாம் வரும்போது, தொந்தரவு பிரச்சனை எல்லாம் வரும், அப்பதான் அந்த மாதிரி வேர்ட்ஸ் பயங்கரமா பயன்படுத்துறது. But why not use it? But God will raise up men and women to speak about himself. Hallelujah. கர்த்தரை பற்றி பேசுவதற்காக கர்த்தர் எழும்ப செய்வார். நீங்க மௌனமா இருந்துறாதீங்க. மௌனமா இருக்கக்கூடிய காலம் அல்ல. Everyone, God gives you a mouth, gives you the wisdom to reach out to someone. அந்த 5-10 minutes நீங்க கால் பண்ணி ஒரு சில வசனங்கள், சில உற்சாகம் சொல்லும்போது you're saving someone else for ending their life. நிறைய இதை நான் பார்த்திருக்கேன். My wife testimony சொல்லலாம், we can say, மரண தருவாயில இருப்பாங்க, மரண தருவாயில, at the end of their road. If you are the friend, if you are the person beside, கர்த்தர் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பார். Hallelujah. Reach out to someone. Give someone that hope. Amen. Hallelujah. Let's pray. ஜெபிப்போமாக. Has this word touched someone today? I hope it does. இந்த வார்த்தை யாராவது ஒருவரை தொட்டு இருக்கா? யாரை நான் அனுப்புவேன்? யார் என் பேரா போவா? Is there someone who has received this word and say, Lord, thank you, and I'm here, Lord, available? Is there anyone here, young or old, brother or sister? நான் இருக்கிறேன் ஆண்டவரே, count me in. Is there anyone here, say, Lord, பலவீனம் இருக்கு, குறைவு இருக்கு, ஆனா என்னை பயன்படுத்துங்க. இத்தனை யாராவது இருக்கிறீங்களா இந்த இடத்துல? கண்களை மூடி அந்த தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். பார்க்கும்போது கர்த்தர் கிரியை செய்வார். Be an instrument of bringing God's word to a hopeless generation, lost generation, lost mankind. இந்த வசனத்தை அனுப்பி கர்த்தர் ஜனங்களை உருவாக்குவாரு. Hallelujah. Is there anyone here, the Lord, need an instrument? I want to be that instrument. I want to be that instrument. Hallelujah. கர்த்தர் நம்மளை பிரயோஜனப்படுத்துவார், பயன்படுத்துவார். I pray God will raise preachers of the word in this church. வார்த்தை எடுத்து பிரசங்கிக்கக்கூடிய கிருபை திறமை ஆண்டவர் உருவாக்குவார் என்று 5-10 வருஷத்துக்கு பிறகு நீங்க யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் இந்த சபையில என்னை உருவாக்கினார். Oh Rabba Shekara Makuriandara Shakara. I see the willingness of the people who are hearing the word of God this morning. I see the willingness. Rabba Kara Bara Shekara.
ஹalleluya. பிசாசனுடைய குரலை கேட்க வேண்டாம், உங்களுடைய சொந்த குரலை கேட்க வேண்டாம். ஆண்டவர் உம்முடைய குரலை நான் கேட்கிறேன் அப்பா. ஓ ராபாக்காரா, சகோதரி கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார், பிரயோஜனப்படுத்துவார். ஹalleluya. ஓ ராபாஷாக்கா, வேற யாராவது இருக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் ஒரு கருவியாக இருக்க போகிறேன், இருக்கிற காலமே கொஞ்ச காலம், ஆனா நான் பயன்படுத்த போகிறேன். Lord, I want to be used in your kingdom, oh God. Hallelujah. கர்த்தர் நம்மளை திறமைசாலியாக மாற்றுவார். God will give all the grace needed. Hallelujah. That 5-10 minutes, that moment to reach out to someone with God's word. Hallelujah. பயன்படுத்துவார். Preach the cross, preach the cross. Take the cross to whoever you can. கர்த்தர் பிரயோஜனப்படுத்துவார். Hallelujah. No one is exempt. No one is lousy. மோசே நினைத்தார், என்னால இப்ப பேச முடியலையா, திக்குவாயா இருக்கிறேனே. ஏசாயா நினைச்சிருப்பாரு, எனக்கு அசுத்த உதடு உள்ளவனாக இருக்கிறேனே, எனக்கு என் மூலமாக என்ன நன்மை வரப்போதில்லை. ஆண்டவர் நன்மை கொண்டு வருவாரு. நன்மை பெற்றவர்கள் மற்றவர்கள் நன்மை கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்வார். Anyone else say, Lord, I want to be that vessel. Hallelujah. Just lift up your right hand to the Lord. I want to pray a prayer blessing. ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஜெபத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். தகப்பனே, உங்களுடைய சன்னிதானத்தில் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க என்று சொல்ற ஒவ்வொரு சகோதர சகோதரி மேல உங்களுடைய அபிஷேகம் இப்பொழுதே விழுவதாக ஆண்டவரே. ஒரு நோக்கம், live with, thank you Lord, with a vision. Hallelujah. Live with a vision. ஒரு நோக்கத்தோடு ஆண்டவரே, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, என் மூலமாக ஆண்டவரே பலர் ஆண்டவரை ரட்சிப்பு அடைய வேண்டும், பலர் நம்பிக்கை பெற வேண்டும் ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தர் அப்படியாக உங்க மூலமாக செயல்படுவாரு. ஹalleluya. செயல்படுவார். ஆட்கள் ஆத்துமாக்களை கொடுப்பாரு. நிச்சயமாக நீங்க ஆச்சரியப்படுகிற வகையில ஆண்டவர் உருவாக்கி உங்களை பயன்படுத்துவாரு. ஹalleluya. Thank you Lord. நீங்க ஹalleluya ஒரு கருவியாக கர்த்தர் உங்களை பிரயோஜனப்படுத்துவார். அவருடைய ராஜ்ய மகிமைக்கென்று கர்த்தர் நிச்சயமாக பயன்படுத்துவார். ஹalleluya. சிலர் ஒருவேளை சோர்ந்து போய் இருந்திருக்கிறீங்க, முடியலையே, வாய்ப்பு வரலையே. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு வாய்ப்பாக இருக்கிற ஒரு மேடை அவசியம் இல்லை, ஒரு மைக் அவசியம் இல்லை. ஆண்டவரே, உங்களுக்கு இருக்கிற இடமே ஒரு மேடையா இருக்கிறது. Thank you Lord Jesus. பயன்படுத்துங்க ஆண்டவர். ஒவ்வொருவரும் ஒரு சாட்சியாக நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய நாமம் ஆண்டவரே மகிமை அடையட்டும். எங்களை நாங்கள் தாழ்த்திக்கிறோம் ராஜா. ஹalleluya.